அதனால் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு 3 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு வீடு பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனில் வேணும், நியர்பை ஸ்கூல்ஸு, நியர்பை காலேஜஸ், நியர்பை ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சென்னை சவுத் லொக்கேஷனில் மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிற லொக்கேஷனில் மேடவாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவில் நீங்கள் இந்த வில்லா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடு பார்த்திங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற லொக்கேஷனில் மதுரைப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இந்த வீடை வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு CMDA அண்ட் ரேரா அப்ரூவல் உள்ள ஒரு லே அவுட்டில் இந்த வீடை வந்து பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இமீடியட் பொசிஷன் வேணும், ரெடி டு ஆக்குப்பையில் நீங்கள் ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்க, மேடவாக்கம் லொக்கேஷனில் தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து நான் ஃப்ளட் அஃபெக்டட் லொக்கேஷனில் தேடிட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஜஸ்ட் 4 kilometers மேடவாக்கம் ஜங்ஷன் உங்களுக்கு கூட்டோடு வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 kilometers சித்தாலப்பாக்கம் கூட்டோடு வரும். ஜஸ்ட் 5 kilometers நாவலூர் ஜங்ஷன் அண்ட் சிறுசேரி சிப்காட்ஸ் எல்லாமே வந்துடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ஹைவேல ஜஸ்ட் 300 meter டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது. இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துறேன், அது நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைஸ்ட்வுட் ஸ்கூல் வந்து ஜஸ்ட் 1 kilometer, அரிசான் இன்டர்நேஷ்னல் ஜஸ்ட் 1.5 kilometers. அது மட்டும் இல்லாமல் மகரிஷ் வித்யா மந்தர், வேலம்மாள் ஸ்கூலு, தத்வா ஸ்கூலு, வேல்ஸ் வித்யாசிரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2-3 kilometers உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோழிங்களூர் ஜஸ்ட் 9 kilometers, சிறுசேரி சிப்காட் ஜஸ்ட் 4 kilometers இருக்குது. VIT யூனிவர்சிட்டி உங்களுக்கு 5 kilometers அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு வீடு வந்து உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடை வந்து மறக்காமல் வந்து சைட் விசிட் பண்ணுறதுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த வீடு 1000 square feet லேண்ட் ஏரியாவில் 1750 square feet பில்டப் பண்ண ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் காண்டாக்ட் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 meter டிஸ்டன்ஸ்லேயே ஒரு CMDA அண்ட் ரேரா அப்ரூவலில் உள்ள ஒரு லே அவுட்டில் தான் இந்த வீடை வந்து பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் பிரிக்ஸில் ஃப்ளாட் நம்பர் 1st வந்து இந்த வீடை வந்து பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 feet வைட் ரோடு. பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது அண்ட் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2வது பிளாட்டே வந்து இந்த பிளாட் இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் வந்து ஆல் ஃபெசிலிட்டிஸ், பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லே அவுட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. லொக்கேஷன் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 3 feet வந்து ரேம்ப் கொடுத்துருக்கோம். பார்க்கிங்க்கு வந்து கேட்டு வந்துடும். ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1x1 வந்து கார் பார்க்கிங் ஸ்கிட்டிங் ஆன்டி ஸ்கிட் டைல் வந்து லே பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வால் ஃபுல்லாகவே வந்து கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபைடு டைல்ஸ் வந்து 2x4 வந்து லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 12,000 liter கெப்பாசிட்டி சம்ப்பு அண்ட் செப்டிக் டேங்க்கு அண்ட் சோக் பிட்டு. போர் பார்த்தீங்கன்னா 130 feet வந்து போர் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு. இது ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்கோம். டோர் பார்த்தீங்கன்னா 3x7 டீக்குட் டோர். ஸோ என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் இருக்குது. ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் லேபரிக் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது லிவிங் ஹால் சைஸு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. ஸோ 10x19 உள்ள ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய ஹால் இது. ஸோ ஹால்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வியூவபிள் பாருங்கள். ஸோ 3 விண்டோ வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. ஸோ ஹால்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x11 கொடுத்துருக்கோம். 3 feet வந்து கிச்சனுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்கோம். 2 விண்டோ வந்து ஓப்பன் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் கொடுத்துருக்கோம் அண்டு வந்து டிஃபால்ட்டாக ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 feet செட் பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணுறோம். சேஃப்டி கேட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் ஹாலை மீட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டு. இதோட டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4 கொடுத்துருக்கோம். 7 feet வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x9 கொடுத்துருக்கோம். ஒரு லாஃப்ட்டு அண்ட் ஒரு ஷெல்ஃபும் வந்து டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 விண்டோ வந்து இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால ஹால்லே வந்து ஸ்டார் கேஸ் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்ட் ரைலிங் எல்லாமே வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லான்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 கொடுத்துருக்கோம். ஒரு 3 சீட்டர் சோஃபா கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து போட்டு இருக்க முடியும். ஸோ லான்ச்லேயும் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் யூபிவிசி. ஸோ இது செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டை சுற்றி நல்ல வென்டிலேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சபிள் டாய்லெட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4 கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x3 கொடுத்துருக்கோம். அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைலிங் எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸஸ் வந்து 12mm வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அகெயின் நம்ம பெட்ரூம்லேருந்து லான்ச்சை மீட் பண்ணால் தேர்ட் பெட்ரூம். இது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10x18 கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விண்டோ வந்து நல்ல ஸ்பேஷியஸான 5x5 வந்து 2 விண்டோ கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சிட்டிங் ஏரியா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் கிரானைட்டில் கொடுத்துருக்கோம். ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 வந்து செல்ஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சபிள் டாய்லெட்டும் கொடுக்குறோம். இதோட சைஸ் சேம் அஸ் வெல் அஸ் 7x4 கொடுக்குறோம். சேம் அதேமாதிரி 7 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸும் வந்து ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லாமே வெஸ்டர்ன் டைப் ஆஃப் க்ளாசெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லான்ச்சிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிருக்க முடியும். வென்டிலேஷனுக்காக அங்கேயும் வந்து நம்ம விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுக்குறோம். 3x6 அந்த சைஸில் கொடுக்குறோம். ஒரு பெரிய சேஃப்டி கேட்டாகவே உங்களுக்கு வந்து கொடுக்காம பெரிய டோராகவே கொடுத்துட்றோம். மேலே பேரப்பட்டு வால் வந்து பார்த்திங்கன்னா 3 feet கொடுத்துருக்கோம். பேரப்பட்டு வால் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒட்டி கொடுத்துருக்கோம். ரெயின் சீசனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு 1x1 கூலிங் டைலும் லே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பெரிய லேடர் ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேஅவுட்டு ஒரு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவல் உள்ள லேஅவுட்டில் பக்கா ரெசிடென்ஷியலில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. மேடவாக்கம் நியர்பையில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் காண்டாக்ட் பண்ணலாம். அனதர் வில் சென்ட்ரும் அன்டில் பால்கன் சிரிஞ்செஸ்டர்.